Operation Sindoor. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் 2 சிங்க பெண்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஆமாங்க, ஆப்ரேஷன் சிந்தூரை நம்ம நாட்டு மக்களுக்கு விளக்கிய சோஃபியா குரேஷி அண்ட் வியோமிகா சிங். இந்த 2 அயன் லேடிஸ் யார், இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அவங்களோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இது Info 366. ஆப்ரேஷன் சிந்தூர். இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்றத நாட்டு மக்களுக்கு விளக்கியிருந்தாங்க 2 வீர பெண்மணிகள், வியோமிகா சிங் அண்ட் சோஃபியா குரேஷி. இவங்க 2 பேர் யாரு அப்படின்றது நிறைய பேர் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதை தான் நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், சோஃபியா குரேஷி யாரு? சோஃபியா குரேஷி குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான். இப்போ அவங்களோட ஹஸ்பண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மிக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோஃபியா குரேஷி அவங்களோட ஆர்மி லைஃபை ஸ்டார்ட் பண்ணது 1991ல. 2006ல ஐநா, அதாவது கான்கோல நடந்த ஐநாவோட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்ல பல வருடங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி 2016ல கிட்டத்தட்ட 18 இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ண எக்ஸசைஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்மி பிராக்டிஸ்ல நம்ம இந்தியன் டீமை லீட் பண்ண ஒரே அண்ட் முதல் பெண்மணி சோஃபியா குரேஷி தான். இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சோஃபியா குரேஷி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மியில் கிராப்ஸ் ஆஃப் சிக்னல் ஆஃபீஸராக இருக்காங்க. இதுதான் சோஃபியா குரேஷியோட ஜேர்னியாக இருந்திருக்கு. அடுத்து வியோமிகா சிங். வியோமிகா சிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்களோட அப்பா அம்மாவுக்கு சின்ன வயசில் இவங்களுக்கு பேர் வைக்கும் போதே இவங்க வானத்தில் சாதிக்க பிறந்தவங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு போல. ஏன்னா அந்த வியோமிகா அப்படின்ற பேரோட அர்த்தமே பார்த்தீங்கன்னா வானத்தில் வசிப்பவள், வான மகள், அதாவது டாட்டர் ஆஃப் ஸ்கை அப்படின்றது தான் அர்த்தமா. இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து பைலட் ஆகணும் அப்படின்றது ரொம்ப பெரிய ஆசையா இருந்திருக்கு. அதனால தான் இவங்க சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்ட மாதிரி 2004ல நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஹெலிகாப்டர் பைலட்டா அவங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல சீட்டாக் அண்ட் சீட்டா இந்த மாதிரி ஹெலிகாப்டர்ஸ்ல கிட்டத்தட்ட 2500 மணி நேரம் வானத்துல பறந்தவங்க. இதெல்லாம் தாண்டி 2019ல நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வின் கமாண்டரா இருக்காங்க வியோமிகா சிங். இப்படி இருக்கக்கூடிய 2 வீர பெண்மணிகளை தான் இப்ப ஆப்ரேஷன் சிந்தூரை நாட்டு மக்களுக்கு விளக்கணும் அப்படின்றதையும் அந்த ஒரு விஷயத்துக்கு லீடாவும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அவங்கள முன்னிறுத்தியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நாட்டு மக்களுக்கு மட்டும் ரொம்ப பெரிய விஷயமா இல்லை, இது ஒவ்வொரு பெண்ணுக்குமே பார்த்தீங்கன்னா கிடைச்ச ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். பஹல்காம்ல அவங்களோட சிந்தூரை அழிச்ச அந்த டெரரிஸ்ட்டை கிட்டத்தட்ட 9 இடங்கள்ல சுக்குநூறு ஆக்கியிருக்காங்க நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ். இப்படி அதிகபட்சமான பதிலடியை கொடுத்த நம் இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு முன்மாதிரியா பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய 2 பெண்மணிகள் எல்லாருக்குமே ஒரு ப்ரௌடான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய 2 பெண்மணிகளை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் புரிஞ்சிருக்கும் அண்ட் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல மீட் பண்ணுறேன். Until then, bye from Divya.